Hey guys, warm welcomes to all. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இல்லையா? அதனால நம்ம சேனலில் இன்றைக்கி பொங்கல் ரெசிபி தான். சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக செய்யாமல் நார்மல் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா 1 கப்பு பச்சரிசி, 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஸோ இதை போட்டு லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 கப்பு பச்சரிசி 1/2 கப்பு பாசிப்பருப்புக்கு பார்த்திங்கன்னா 5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி தண்ணி பாதி பால் பாதி எடுத்துருக்கோம். பால் ஆட் பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக கிடைக்கும். அதுக்காக தான். இல்லைனா நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் பால் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் விருப்பம் போல் 4 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தத்துக்கு 5 டம்ளர் ஆட் பண்ணணும். அடுத்து நம்ம குக்கர் ஒரு 4 விசில் வர டைமில் இந்த சைடு நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 4 விசில் விட்டாச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சோட்டி நம்ம வெல்லம் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாகு மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தா போதும். அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1/2 கப் அரிசி பருப்புக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் வெல்லம் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா இப்போ குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, கூட வந்து ஒட்டிக்கிட்ட தொல்ல கழட்டி விடவும் மனசே இல்ல, என்ன கொடுமையடா. முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினில் தந்து போகிறாய், இதயத்தில் ஏனோ பாரம். ஸோ பொங்கல் நல்லா குக் ஆகிற டைமில் நம்ம அடுத்து பக்கத்துலேயே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகணும். அண்ட் திராட்சை பார்த்திங்கன்னா பலூன் மாதிரி நல்லா இன்ஃப்ளேட் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். பார்வையாயிரம் மொழி சொல்லும் அன்பே அன்பே, உன்னிதழ்களாயிரம் கதை சொல்லும் அன்பே. இது மாதிரி நல்லா உப்பி வரணும். அப்போ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை அப்படியே பொங்கலில் கொட்டி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஏலக்காய் பவுடர் ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கிறத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் கடைசியாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறிட்டோன்னா நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. ஸோ இவ்வளோ தான் சக்கரை பொங்கலுக்கான ரெசிபி. அண்ட் இந்த மெஷர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ வெல்லம் தண்ணி போட்டு நமக்கு ஏன் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா, ஏன்னா நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால நமக்கு கலர் கம்மியாக இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எலாங் வித் உங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்க அதையும் டச் பண்ணி ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.